ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் வெஜ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் நான் 2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுலேயும் பாருங்கள், பால் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். லெமன் 1 லெமன், பெரிய லெமனாக எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த 2 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, பால் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். நான் கிரேவி அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இந்த பன்னீர் யூஸ் பண்ண போறேன். அதனால உப்பு போடுறேன். ஸ்வீட்க்கு எதுவும் பன்னீர் யூஸ் பண்ண போறீங்கன்னா உப்பு போடாம இருந்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தயிரை போட்டுடலாம். தயிர் போட்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீரோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் நல்லா சாஃப்டா வரும். இப்படி தயிர் ஊத்துனா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு தடவை. இப்ப தயிர் ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி லைட்டா கிண்டி விட்டுடலாம். தயிர் இந்த பாலோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் ஆயிக்கிறோம். இன்னும் நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும் பால். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம. இப்ப பாருங்க, நம்ம இன்னும் லெமனே ஊத்தல. அதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா கட்டியா திக்கா வருது பாருங்க. பன்னீர் மாதிரி வருது பாருங்க. நம்ம தயிர் ஊத்துனதுனால இந்த மாதிரி வருது. இப்ப இந்த பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு நான் லெமன் ஜூஸ் புளிஞ்சு வச்சிருக்கேன். அதை ஊத்திடுறேன். நீங்க லெமன் ஊத்தாட்டி வினிகர் கூட, ஒயிட் வினிகர் கூட ஊத்தலாம். இப்போ அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டேன் நானு. நம்ம பால் நல்லா திக்கா கட்டி ஆயிடும். இப்ப லெமன் ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க, தயிர் ஊத்துனதுனால நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க சீக்கிரமே. இது நல்லா இந்த பன்னீர் தனியா, இந்த பால்ல உள்ள தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா நிக்கணும். அப்பதான் எல்லா பாலும் நம்மளுக்கு பன்னீரா ரெடி ஆன மாதிரி. இது நம்ம லெமன் ஜூஸ் ஊத்தி ஒரு நிமிஷம் தான் பாருங்க, தண்ணியா ஆயிடுச்சு பாருங்க. கட்டி பன்னீர் தனியா தான் தண்ணியா ஆயிடுச்சு பாருங்க. இது மேலெல்லாம் பன்னீர் நல்லா அங்க பாருங்க நல்லா திக்கா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பால் எல்லாமே பன்னீர் ஆயிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நான் முன்னாடியே இந்த எப்பவுமே இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஒயிட் கிளாத் தான் இந்த பன்னீர் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதுல இந்த மாதிரி ஃபில்டர் பண்ற பாத்திரத்தையும் இதுல வச்சுட்டுனா தண்ணி எல்லாம் அடியில வடிஞ்சிரும். நல்லா ஈஸியா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இதுல ஃபில்டர் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊத்தினா நம்ம பன்னீர்லாம் மேல இந்த துணியில நின்னுக்கிறோம். தண்ணி எல்லாம் அடியில போய்க்கிறோம். நல்லா திக்கா பன்னீர் பாருங்க நல்லா ஆயிடுச்சு பாருங்க. அடியில எதுவுமே அடி பிடிக்க கூட இல்ல. நம்ம பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே இந்த ஒரு நிமிஷத்துல இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிரும் அடியில. இந்த மாதிரி 2 சைடு இப்படி முறுக்கி விட்டா ஈஸியா வடிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி வெயிட் ஏதாவது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 hours இப்படியே வச்சுட்டுனா இது தண்ணி எல்லாம் வடிஞ்சு நல்லா செட் ஆயிரும். அப்புறம் நீங்க எதுவும் பன்னீர் ரெசிபி செய்யணும்னாலும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்லது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் ஆனாலும் எதுவும் கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜ்ல இந்த பன்னீரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 2 hours கழிச்சு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து பாத்திரலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப பாருங்க, நான் கட் பண்ணி காமிக்கேன். பீஸாவும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம தயிர்லாம் போட்டிருக்கிறதுனால. வீட்லயே நம்ம பால் பாத்தீங்கன்னா நான் ஒரு பசும்பால் தான். 1 வாரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் சேர்த்து வச்சு 1 வாரம் கழிச்சு இந்த மாதிரி பண்ணுவேன். பாப்பாக்கெல்லாம் பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும்.
அதனால் அடிக்கடி வீட்லேயும் வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீரில் தான் கிரேவி எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி பால் வச்சுட்டா ஒரு வாரமோ 10 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் பாலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டிலே ஈஸியாக பன்னீர் செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கேட்கவே வேண்டாம், பன்னீர்னா அவ்வளோ ஃபேவரேட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.